கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிதாவாகிய யாவென்னும் தேவனால் இயேசு கிறிஸ்து மூலமாக அன்பின் வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பார்க்க இருக்கும் பாட விஷயத்தின் தலைப்பு, வேதத்தில் முதல் தீர்க்கதரிசனம், அதன் மறைபொருள் என்ன? ஏன்னா இந்த வேதத்தின் முதல் தீர்க்கதரிசனம் பார்த்தீங்கன்னாக்கா, ஆதியாகமம் 3:15 உள்ளது. அதில் உள்ள வசனத்தை நம்ம அப்புறமா பார்க்கலாம். அதனுடைய வாசிக்கிறேன். அதாவது என்னன்னாக்கா, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவாய். அப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வித்து பற்றி நிறைய பேர் ஒரு முழுமையான புரிதல் கொள்வதில் கொஞ்சம் கடினமாக இருக்குது. காரணம் என்னன்னாக்கா, இன்றைய ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தீர்க்க தரிசனத்தின் முழுமையான நிறைவேற போகுது நம்ம காலகட்டத்தில். அப்போது இந்த வித்து என்றது எதை அர்த்தப்படுத்துது? அப்போது இதனுடைய ஆழமான விஷயங்கள் என்ன? அப்போது அந்த வித்தில் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஸ்திரீ, அப்போ அந்த ஸ்திரீ, உன் ஸ்திரீக்கும் அப்படின்னும் போது, ஸ்திரீ என்னும் வித்து மற்றும் தலை, அந்த தலை யாரு? குதிங்கால் யாரு? நீ நீ என்றது யாரு? உன் வித்து என்றது யாரு? அப்போது ஸ்திரீயின் வித்து யாரு? இப்படி பல விஷயங்களில் நமக்கு சரியான புரிதல் கொள்வது ரொம்ப அவசியமாக இருக்குது. அதை குறித்து தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். அன்பானவர்களே, தயவாக உங்கள் கவனத்தை செலுத்தும்படி உங்களிடம் மறுபடியுமாக கேட்டுக்கிறேன். அப்போது இந்த விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது, என்ன நிறைவேற வேண்டி இருக்கிற இந்த வித்தில் அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா பாதி விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அதை நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவாய் என்ற தீர்க்க தரிசனம் தான் நிறைவேறப்போகுது. அப்போ இந்த வித்தை குறித்து நமக்கு சிறிதளவு நல்ல புரிதலோடு எவ்வளோ சீக்கிரமாக இதை புரிஞ்சிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குறோமோ, அதுக்கேற்ற மாதிரி கடவுளுடைய சித்தத்தின்படி எவ்வளோ சுருக்கமாகவும் இதை புரிதல் கொள்ளலாம். அன்பானவர்களே, உங்கள் கவனத்தை மட்டும் செலுத்துங்க. இப்போது நாம் ஸ்திரீயின் வித்து மற்றும் சர்ப்பத்தின் வித்து குறித்து இப்போ நாம் ஆராயிறோம். அதே நேரத்தில் தோட்டத்தில் தேவன் தந்த மிக முக்கியமானதும் ஆச்சரியமானதும் வேதகமத்தில் முதல் தீர்க்கதரிசனம் இதுவே என்றதில் நமக்கு நல்லா தெரியும். அப்போது ஆதாம் ஏவாளுக்கு கடவுள் கொடுத்த கட்டளை என்னன்றதும் நமக்கு தெரியும். முதல் உலகத்திலையும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். அப்போது அந்த கீழ்ப்படியாமையினால் இல்லைங்களா, ஸோ அவங்க 2 பேரும் மோசப்படுறாங்க. அப்போது இதில் இருக்கிற இந்த சம்பவம், அதாவது சாத்தான் ஏவாளையும் ஆதாமையும் மோசம் போக்குற விஷயத்துலேருந்து ஒரு முக்கியமான இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய இதனுடைய நிறைவேற்றம் ஏன் அந்த அளவுக்கு முக்கியன்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் கவனிக்கும்படி கேட்கிறேன். இப்போ வேதகமத்தில் சாப்பிடக்கூடாது என்று தேவன் விலக்கின கனியை முதலில் ஏவாள் சாப்பிட்ட பின்பு அதை ஆதாமுக்கும் கொடுத்து இப்படியாக தேவனுக்கு எதிராக கீழ்ப்படியாமல் சென்றது நமக்கு தெரியும். அப்போ அவர்களை ஏமாற்றிய சாத்தானாகிய சர்ப்பத்தையும் மற்றும் ஆதாம் ஏவாளையும் சபிக்கும் போது சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் தான் ஆதியாகமம் 3:15 இல்லைங்களா. அப்போது ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்போது அந்த சர்ப்பம் பேசினது இல்லைங்களா. இப்போ பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரமாக அதாவது ஒரு விஷயத்தை நம்புறதுக்கு முன்னாடி அது உண்மையா பொய்யான்றதை விட நிறைய விளக்கங்கள் கேட்பாங்க. நிறைய கருத்து, அதாவது டவுட் கேட்பாங்க. சந்தேகங்கள் இருந்தால் நிறைய கேட்பாங்க. ஆனால் அதில் ஊர்ஜிதம் ஆயிடுச்சுன்னா நம்பிடுவாங்க. ஸோ அது மாதிரி தான் ஏவாள் ஒரு சர்ப்பத்தை பேசுகிறத பார்த்து இல்லை, ஆனால் ஏதோ ஒன்று அந்த சர்ப்பத்தை பயன்படுத்துறது. அப்போது அந்த சர்ப்பத்தை பேச வச்ச பின்னணியில் இருக்கிற அந்த நபர் யார் என்று, அந்த நபர் எப்படிப்பட்டவன் என்றதை அதை பார்த்து ஏன்னா சர்ப்பம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மரத்தில் தான் அந்த கனி இருக்குது. அப்போது அந்த மரத்தில் ஏறி சுற்றக்கூடிய ஒரு உயிரினம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாம்பு. இப்போ இந்த பாம்பு அப்படி போகும், நெளிஞ்சு போகும், அவ்வளோதான். ஆனால் அது நின்று பார்த்து பேசுதுன்னும் போது, அப்போ இது போல் பல விஷயங்களை ஏவாள் பார்த்துருப்பான். சரி,
இந்த தீர்க்கதரிசனத்த பார்க்கறதுக்கு முன்னாடி, அதனுடைய முதல் வசனம் 14 ஆதியாகமம் 3:14 நம்ம வாசிக்கலாம். அதுக்கு முன்னாடி அப்போஸ்தலனாகிய பவுலும் இத பற்றி சொல்லும்போது 2 கொரிந்தியர் 11:3ல சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்களையும் கிறிஸ்துக்குரிய விஷயங்கள்ல இருந்து சாத்தான் ஏமாத்திடுவானோன்னு பயந்திருக்கிறேன்ட்டு சொல்லுவாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா, ஏன் அவர் கூட இத தான் மேற்கோள் காட்டுறார் இல்லைங்களா? ஸோ அத குறித்து இங்க நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அப்போ இங்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், அத நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:14. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தைப் பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். கவனிச்சிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வார்த்தைய என்ன சொல்ல வர்றாருனாக்கா, ஆதாமுக்கு தவறு செய்ததுக்கு அதுக்குரிய தண்டனைய குடுக்குறார். அத நம்ம பார்த்துருக்கலாம். அதாவது, "நீ மண்ணா இருக்கிற." அப்போ ஆதாம் என்ன செய்றான்? ஸோ இந்த மாரி "நீங்க குடுத்த ஸ்திரீ எனக்கு குடுத்தா நான் சாப்பிட்டேன்." ஸ்திரீ என்ன சொல்றான்? சர்ப்பம் என்ன வஞ்சித்தது. அப்போ எல்லாருமே ஒவ்வொரு தவறு செஞ்சு ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போட்டுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குரிய பனிஷ்மெண்ட்ட குடுக்கும்போது தான், ஆதாம் உயிரோட இருக்கனாலலாம் வேர்வை சிந்தி அதாவது ஒரு ஒரு என்ஜாய் பண்ணி வாழ முடியாது. கஷ்டப்பட்டு தான் வாழ்வாங்க. அந்த ஒரு சாபத்தையும் ஏவாளுக்கு அவ கர்ப்பம் தரிக்கும்போது ரொம்ப வலியோடு பிள்ளை பெறுவா. இது போன்ற பிரச்சனைகளும் கூடுதலா இருக்கும் அப்படின்றத சொல்றாரு. இதுதான் 3வது தான் அவள பத்தி சொல்லும்போது, அதாவது சாத்தானுக்கு சொல்லும்போது, இத மேற்கோள் காட்டி பேசுறாரு. அப்போ தேவனாகிய யாவே கர்த்தர் சர்ப்பத்தை சபிப்பது போல யார சபிக்கிறார்னா, சாத்தானே மறைமுகமாக சபிக்கிறார். எவ்வாறென்றால், சர்ப்பத்தை பார்த்து, வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணைத் தின்பாய் என்று சொல்லும்போது, அதாவது அத வலியுறுத்தி சொல்லும்போது, நேரடியாக அர்த்தம் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால், எந்த ஒரு சர்ப்பமும் மண்ணை தின்பதில்லை என்று நமக்கு தெரியும். அப்போ இதன் பொருள் என்ன? உன்னதமான பரலோக வாசஸ்தலத்திலிருந்து தள்ளப்பட்டு, இனி பூமியில் அவனுடைய வாசஸ்தலமாக இருக்கும் என்பதையே இது குறிக்குதுங்க. அப்போ என்ன அது வாசஸ்தலம்? என்ன அது அப்படின்னும்போது, பரலோகத்தில அவனுக்கு இருந்த ஒரு இருப்பிடம். அதுல அவன் இனிமேல் இருக்க முடியாது. அதனால பூமியில தள்ளப்படுறான். அப்ப அவன் பூமியில தள்ளப்பட்டே ஆளுகைக்குரிய ராஜாவா ஆவுறானாக்கா பார்த்துக்கங்க. அப்போ சபிக்கப்பட்டவங்களே எப்படி இருக்கும்? கடவுளால் மேன்மைப்படுத்தப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? அப்ப பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு விஷயத்த நீங்க கவனிக்கும்போது, ஏன் சாத்தானை சர்ப்பத்துக்கு ஒப்பிட்டு பேசியிருக்காரு? என்னென்றால், தேவனுடைய சிருஷ்டிப்பில் அண்ட சராசரத்தில் கோடான கோடி நட்சத்திரம் கூட்டம் இருக்குங்க. இதைப் பற்றி யோபுவின் புத்தகத்தில் 38ஆம் அதிகாரத்தில் சில நட்சத்திர கூட்டங்கள் பற்றியும் நம்ம வாசிச்சுக்கலாம். விருது நட்சத்திரங்கள், இப்படி விசேஷமான நிறைய நட்சத்திரங்கள குறித்து அங்க பேசியிருப்பார். மேலும் இவைகளை பராமரித்து வழிநடத்துவதற்காக அநேக மேன்மையான தூதர்களை தேவன் நியமித்திருக்கிறாரு. அது மட்டுமல்ல, அநேக நட்சத்திர கூட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட வடிவங்களில் தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். அதில பார்த்தீங்கன்னா, லூசிபர் ஆகிய ஒரு தூதருக்கு தேவன் ஒரு சர்ப்ப வடிவத்தில ஒரு நட்சத்திரத்தை அவனுடைய வீழ்ச்சிக்கு முன்பாக வடிவமைத்திருக்கிறார். இதை குறித்து வரும் காலங்கள்ல இன்னும் நம்ம விவரமா அத குறிச்சு ஆராயலாம். அப்போ அந்த யோபு 26:13 என்ன வகையான ஒரு நட்சத்திரம் பாருங்க. தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். அதாவது அவருடைய வல்லமையான செயல் நடப்பிக்கும் அந்த ஆற்றல தான் ஆவி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய கரம் நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்கியற்று. அப்போ நெளிஞ்சு நெளிஞ்சு ஜொலிக்கக்கூடிய வகையில அந்த சர்ப்ப நட்சத்திரம்
உருவாக்கப்பட்டது. சரி. இது நட்சத்திரங்கள பத்தி நம்ம இன்னொரு சமயத்துல பார்க்கலாம். அப்போ இது முக்கியமான விஷயத்துக்கு நம்ம வரலாம். ஆக தேவன் தள்ளின அந்த சர்ப்ப நட்சத்திரமாகிய சாத்தானையே இன்று எல்லோரும் சிலை வடிவில வணங்குறாங்க. இல்லைங்களா? இப்போ கூட நம்ம பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, அ நாகம், நாக தேவதை மற்றும் நாகம் வந்து தலையில இருக்கிறது. ஸோ, அதில படுத்துக்கிறது. இது போன்ற உருவங்கள இந்துக்கள்ல வழிபடுறாங்க. இல்லைங்களா? எனவே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாரி ஒரு வடிவங்கள், இந்த மாரி இதெல்லாம் வந்து மனிதர்களுக்கு மத்தியில அவன் கட்டுக்கதைகளாகவும், பல விஷயங்களை மனிதர்களுடைய எண்ணங்கள உற்பத்தி, இது மாரி ஒரு வழிபாடுகள அவனுடைய தந்திரத்தினால் ஏற்படுத்தியிருக்கிறான் என்றது ஒரு வகையா இருந்தாலும், சாத்தானை தேவன் சபிக்கும்போது சொன்னது என்றத பத்தி இப்ப நம்ம வாசிக்கலாம். அன்பானவர்களே, இதுல வந்து நெறைய உள்ளாழ்ந்த விஷயங்கள் இருக்கு. அதனால நம்ம புரிதல் கொள்றது, முழுமையான புரிதல் கொள்றது எந்த அளவுக்கு சுருக்கமா முடியுமோ நேரத்தோட இத புரிதல் கொள்ளலாம். உங்க கவனத்த செலுத்துங்க. அப்போ பாருங்க, ஆதியாகமம் 3:15ல உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். இப்ப பார்த்தீங்களா? இப்போ உனக்கும் ஸ்திரீக்கும்னா, அப்போ அவன் என்றது யாரு? ஸ்திரீ என்றது யாரு? உன் வித்துனா அவனுடைய வித்து யாரு? ஸ்திரீயின் வித்து ஒரு யாரு? அவர் என்றது யாரு? அவர் தலையை நசுக்குவா. உன் தலையை நசுக்குவா. அப்படின்னாக்கா இது சாத்தான் இருக்குது. நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அப்படின்னா இதை எத அர்த்தப்படுத்துது? இந்த படத்துல நீங்க பார்க்குறீங்க இல்லையா? அப்ப பார்த்தீங்கன்னாக்கா, குதிங்கால் நசுக்கப்படுது அப்படின்னும்போது, குதிங்கால்ல தானே சர்ப்பம் குத்தும். ஸோ கால் பாதத்தாண்ட இல்லையா? அப்படி கொத்தும்போது அது அது மாரி அது உயிர் போறது வந்து அந்த அளவுக்கு அணு அணுவா ஒரு வேதனையா இருக்கிறது தான், இங்க சிலுவை மரணத்த குறித்து சொல்ல அடையாளப்படுத்துது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவர் உன் தலையை நசுக்குவார். இப்ப பாருங்க, இந்த அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படின்றது கடைசி பகுதியில வருது. ஆனா, நீ அவர் குதிங்காலே அவர் உன் தலையை நசுக்குவாய் என்றது முதல்ல வருது. நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய்ன்றது கடைசியில நடந்தது. ஆனா நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிலுவை மரணம் தான் முதல்ல நடந்தது. அப்போ இந்த படத்துல 2வது வகையில பார்க்கும்போது, தலையை நசுக்கிறது தான் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. அப்போ அந்த 2ஆம் வருகை எப்படிப்பட்டதா இருக்கும்? அப்போ சாத்தான் இன்றைய வரைக்கும் இருக்கிறது அவனுடைய தலையை நசுக்கப்படும் என்றது தான் இன்றைய காலகட்டத்தில நாம இத தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப அவசியமா இருக்கிறதுனால, தயவா உங்க கவனத்த கொடுங்க அன்பானவர்களே. சரி. இப்போ இங்கு வித்து, அதாவது சீட் என்பது வாரிசு அல்லது சந்ததி என்று பொருள்படும். இங்கு யார் சர்ப்பத்துடைய வித்து, யார் ஸ்திரீயினுடைய வித்து என நாம் இப்போது ஆராயலாம். இங்கு சொல்லப்பட்டுள்ள அடையாள மொழியில் உள்ள தீர்க்க தரிசனத்தில் சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் அல்லது அழிக்கும் ஒரு மீட்பரை குறித்து தேவன் இங்கே சொல்கிறார். ஆனால் யார் அந்த ஸ்திரீயின் வித்து என்பது சாத்தானுக்கு அப்போ தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. ஆனால் ஒரு விஷயம் தெரியும், தன்னைத்தான் தேவன் குறிப்பிடுகிறார் என்பது நன்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? சரி. மேலும் யார் அந்த வித்து என்பது குறித்து ஆர்வம் அதிகரித்திருக்கும். பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஏவாளுக்கு கூட தன்னுடைய 2 பிள்ளைகளான காயின் அல்லது ஆபேல் ஆகிய இருவரில் அப்போ ஆபேலின் பலியை தேவன் அங்கீகரித்ததால, இப்போ அந்த பதிவெல்லாம் தெரியும் இல்லைங்களா? அப்போ ஒரு 2 பலி, அதாவது வந்து 2 பேர் பலியிடுறாங்க கடவுளுக்கு. அப்போ ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்தது தான் காயின், ஆபேல் அண்ணன் தம்பிங்க. அப்போ அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஆபேல் ஆடு மேய்க்கிறார், இவர் விவசாயம் பண்றாரு. 2 பேருமே கடவுளுக்கு காணிக்கை கொடுக்குறாங்க. அதாவது அத வந்து தகன பலியா ஆபேல் கொடுக்குறாரு. கடவுள் அத அங்கீகரிச்சு ஆசீர்வதிக்கிறாரு. 2வது பார்த்தீங்கன்னாக்கா, இவரும் காய்கறிகள வச்சு அவன்கிட்ட இருக்கிறத குடுக்கும்போது, ஆனா ஆசீர்வாதம் ஆபேலுக்கு கிடைச்சது. இதனால அவனுடைய முகநாடி வேறுபட்டது என்றத நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ கடவுள் ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, "நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ?" அப்போ ஏதோ ஒரு தவறு இருக்கு இல்லைங்களா? சரி, அத குறித்து நம்ம வரக்கூடிய காலகட்டத்தில பார்க்கலாம். சரி, சரி. ஆனா இதுல வந்து என்ன ஒரு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம்னாக்கா,
ஆ ஏவாளுக்கு என்ன சாத்தான் தூண்டினான் அப்படின்னு பார்க்கும்போது, இத குறித்து நம்ம ஒரு தெளிவான புரிதல் கொள்ளணுங்க. அப்போ ஏவாளுக்கு வந்து பேராசை, அதாவது வந்து பேராசைன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட இல்லாத ஒன்று பிறர்கிட்டயோ இருக்கிறத வந்து அல்லது அத அடையிறத வந்து தான் குறிக்கிறது தான் பேராசை. அப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வச்சு நம்ம திருப்தி அடையிறது இல்ல. இல்லைங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்றத விட, பாருங்க இந்த பேராசை என்றது இருக்கிறதே மோசம் போக்கக்கூடிய ஒரு சூழல். இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, அவன் எவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்கிறான். ஏன் அப்படி சொன்னான்? அவன் ஒரு தேவதூதன்றத நம்ம பார்த்தோம். இல்லைங்களா? அவனுடைய பேர் லூசிபர். அவனுக்காக நட்சத்திரங்கள் எல்லாம் உருவாக்கியிருக்காரு. இப்படி வந்து கடவுளுக்கு ஒரு தூதனா அவன் சேவை செஞ்சிருக்கும்போது, ஏன் இந்த பொய் சொல்லப்படணும்? இல்லைங்களா? அப்போ ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்போ இதுல வந்து என்னன்னாக்கா, சாத்தான் என்ன பண்ணியிருக்கிறான், அப்போ ஏவாள் அதாவது இந்த மனித வர்க்கத்த வஞ்சித்து தனக்கு ஒரு வணக்கத்த, தனக்கு ஒரு ஸ்தானத்த ஏற்படுத்திக்கணும். கடவுளுக்கு எதிரா. பாருங்க, கடவுள் படைச்ச கடவுளையே எதிரா, அவர் படைச்ச ஆதாம் ஏவாளையே பாருங்க எவ்வளவு எதிரா செயல்பட வச்சு, அவன் கடவுளுக்கு எதிரா இல்லாம, மத்தவங்களையும் கடவுளுக்கு எதிரா செயல்பட வச்சு ஒரு ஆ ஒரு ஒரு விஷயத்தையே அவன் வந்து அது வந்து அப்புறமா நம்ம பார்க்கலாம். அன்பானவர்களே, பாருங்க இன்றைய ஒரு சூழல்ல இது மாரி தான் ஜனங்க மத்தியில இருக்காங்க. இப்போ இந்த மாரி ஒரு பேராசை. இந்த பேராசை பாருங்க தூண்டி விட்டதுனால, அதாவது தேவர்களைப் போல் அப்ப அவன் தன்னுடைய மகிமைய காமிச்சிருப்பான். அப்ப அந்த சர்ப்பத்த அந்த பாம்ப பேச வச்சிருக்கிறான்னாக்கா, அப்போ அந்த பாம்ப பேச வச்சா மட்டும் இவ்வளோ பெரிய விஷயத்த நம்ப மாட்டாங்க. அப்போ ஏவாள் கேட்டுருக்கணும்ல. அப்போ நீ சொல்றது தேவர்களைப் போல நாங்க ஆயிடுவேன்னு எப்படி நம்புறது? எத வச்சு நம்புறது? ஆனா பாருங்க, தேவை உள்ள விஷயங்கள பேசாம, தேவையில்லாத விஷயங்கள அதிகமா பேசுறது ஏவாளுங்க கிட்ட தான். ஆனா ஆதாம் மோசம் போக்கப்படல. ஏவாளே மோசம் போக்கப்பட்டா. அப்படின்றது 1 தீமோத்தேயு 3:2-14ல இருக்கு. இல்லைங்களா? அப்போ இந்த ஒரு சுபாவத்தினால பாருங்க, இது என்ன பாயிண்ட் கேட்டீங்கன்னாக்கா, ஏவாளுக்கு பேராசை தூண்டினவன், அவளுடைய சந்ததியாகிய பிள்ளைக்கு என்ன பொறாமைய தூண்டுறான். பாரு ஏதோ ஒண்ணு சிறப்பா, நீயும் தான் குடுத்த பலி. ஆனா, அத ஆதரிக்காம கடவுள் பாத்தியா, அவன ஆதரிச்சிருக்காரு. அப்போ உன்ன பெரியவனா இருக்கிற உன்ன விட்டுட்டு அப்படி பண்றாரு. அப்போ இதுல பெரியவன், சின்னவன்றது முக்கியம் இல்ல. அதாவது அப்பவே அந்த பிரெஸ்டீஜ் தூண்ட விட்டு பொறாமையை ஏற்படுத்தி, எனக்கு கிடைக்காதது உனக்கும் கிடைக்கக்கூடாது என்ற வன்மத்த தூண்டி ஒரு கொலையை செய்ய வச்சிருக்கான். இப்போ இந்த ஒரு புரிதலோட பாருங்க, அந்த ஸ்திரீயின் வித்து என்னவாயிற்று? ஆனா, ஆபேலா இருக்கலாம் அவருடைய பலியை அங்கீகரிச்ச அது, ஆபேல் வெகு விரைவில் தன்னுடைய சகோதரனால் கொல்லப்பட்டார். அவர் மரிச்சாரு. இல்லைங்களா? சரி. மேலும் தேவன் தந்த இந்த தீர்க்க தரிசனத்தை சொன்ன பின்பு, முதல் உலகம் முடியும் வரை மீண்டும் இவ்வித்து பற்றி எதுவும் சொல்லவில்லை. அப்போ இதுல ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, முதல் உலகம். இப்போ ஆபேல் இறந்த பிற்பாடு காயினு அந்த இடத்த விட்டே போயிடுறாரு. இது விஷயம் நெறைய பேருக்கு தெரியும். ஆனா, ஒரு உலகம், முதல் உலகம் வரைக்கும் அந்த வித்த பத்தி பேசல. அப்படின்னு சொல்லும்போது, அந்த முதல் உலகத்துல என்ன நடந்தது? அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, இவன் வந்து ஆதாம், ஏவாள மோசம் போக்குனதோட அவன் நிறுத்திக்கல. ஆதாம், ஏவாளுக்கு பரலோகத்திலிருந்து கடவுள் வந்து சில ஆலோசனை. ஏன்னா, அவங்க வந்து விழுந்து போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல ஆலோசனைகள குடுத்து, அவங்கள மீட்கிறதுக்கு சில திட்டங்கள சொல்லி தேவதூதர்கள கடவுள் அனுப்புறாரு. அந்த தேவதூதர்கள் வந்து பேசுறாங்க. பேசும்போது இத சாத்தான் கவனிச்சு, என்ன ஒரு ஒரு திட்டத்த போடுறான்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது இந்த சந்ததியில இருந்து சாகாம, அதாவது நீங்க சாகவே சாகுவதில்லைன்னு போய் சொன்னான் இல்லையா? அப்போ கடவுள் வந்து சபிச்சபோது, அந்த பழத்த சாப்பிட்டீங்கனாக்கா நீங்க மரிச்சிடுவீங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா, ஆபேல் மரிச்சிருக்கார். இல்லைங்களா? அப்போ அவன் யோசிக்கிறான், ஒரு விஷயத்த யோசிக்கிறான். என்னன்னாக்கா, சரி இந்த பூமியில பெண் சந்ததியர்களோடு மற்றும் இந்த தேவதூதர்கள் ஆலோசனை கொடுக்க வந்த தேவதூதர்கள, அதாவது சேர வச்சுட்டாக்கா, அவங்க மூலியமா பிள்ளைகள் பிறக்கும்போது மரிக்க மாட்டாங்க. அத கொண்டு அவனுடைய திட்டத்த வேறு விதமா அவன்
தீட்டும்போது கடவுள் அத அனுமதிச்சாரு. ஆனா, அந்த தேவதூதர்கள் கடவுளுடைய வேலைய விட்டுட்டு சாத்தான் கூட சேர்ந்து, அவங்களும் என்ன பண்றாங்க, அந்த ஏதோ ஒரு ஆசையினால தூண்டப்பட்டு பெண்களோட உறவுக்குன்னு ஒரு ராட்சச சந்ததியே முதல் உலகத்துல உருவாயிடுச்சு. என்றதெல்லாம் நம்ம 2ஆம் உலகம், முதல் உலகத்துல நம்ம பார்த்திருந்தோம். அந்த ராட்சச சந்ததியினால தான் நோவா கப்பல் கட்டுறாரு. இப்படி போன்ற விஷயங்கள்லாம் பேழை கட்டி, அதுல ஜாதி ஜாதியா ஏன் அந்த சந்ததிய கடவுள் அழிக்கணும்? ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அப்போ மரணமில்லாத ஒரு சந்ததி உருவானா நல்லது தானே! ஆனா சாத்தானுடைய எண்ணங்கள் கொண்டு கெட்ட சிந்தனைகளோடு, சுயநலமும், அதாவது வன்முறையும் பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு சகஜமா நடக்குது இல்லையா? கற்பழிப்பு இது போன்ற ஒழுக்கமற்ற செயல்பாடுகள், தங்களுடைய பலத்த கொண்டு எல்லாரையும் கட்டுப்படுத்தி, ஏன்னா இந்த மாரி சீழ்கெட்டு போயிடுச்சதுனால, அதனால தான் கடவுள் விசனப்பட்டு என்ன பண்றாரு, ஒரு பேழைய கட்டி, அதுல கீழ்ப்படியிற நபர்கள், யோனோஸ் முதற்கொண்டு அடுத்தது நோவா முதற்கொண்டு கீழ்ப்படி உள்ள சந்ததிய உருவாக்குறார். அப்போ அந்த சந்ததியில இருந்து தெய்வீக சந்ததி உருவாவறதுக்கு அவர் திட்டம் போடுறார். அதுதான் உலகத்துல ஜலப்பிரளயத்துல அத அழிக்கிறாரு. அப்ப அதுவரைக்கும் அந்த வித்த பத்தி அந்த பிரச்சனைய சரி செய்யறதுக்கு அந்த சந்ததிய அழிச்சு மறுபடியும் ஆதாம் சந்ததியிலிருந்து மறுபடியும் ஒரு உலகத்த உருவாக்குற கடவுளுடைய திட்டமா இருக்கு. இல்லைங்களா? சரி. இந்த ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டது முதல் நோவாவின் காலத்தில் 10ஆம் தலைமுறை நோவா. அப்போ 10 தலைமுறைக்கு அப்புறமா நோவா மூலமா இந்த பேழை கட்டப்பட்டு, நோவாவின் காலத்தில் அதாவது அ ஜலப்பிரளயம் வற்றி போகும் வரை நோவா, அதாவது இது உடைய பதிவு பார்த்தீங்கன்னாக்கா, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் வசனம் 3ல இருந்து ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் வசனம் 13லேருந்து இந்த ஜலப்பிரளயத்த பற்றின விபரங்களும், அது வற்றி போகும் வரைக்கும். 2வது நோவாவின் 3 மகன்களில் சேம், காம், யாபேத் அப்படின்னும்போது அது ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அதுல சேம் தான் தெய்வீக சந்ததி, அதிலிருந்து வரத்துக்கு கடவுள் தேர்ந்தெடுக்கிறாரு. அவருக்கு 100 வயதா இருக்கும்போது, இப்படி அவங்களுக்கு 10வது தலைமுறையில நோவாவிலிருந்து சேம்லேருந்து 10வது தலைமுறையில ஆபிரகாமை தேர்ந்தெடுத்து, அது பார்த்தீங்கன்னாக்கா, ஆதியாகமம் 11 10லேருந்து 32, 12வது அதிகாரம் 1. அதாவது ஆதாமுக்கு இருந்து 20வது தலைமுறை ஆபிரகாம் தலைமுறையே தேவன் மீண்டும் 2ஆம் உலகில் ஊர் என்னும் கல்தேயா பட்டணத்தை விட்டு வரும்படி ஆபிரகாமுக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறாரு. அவர் அதே மாதிரி கேட்டு அவருடைய அப்பாவையும் மற்றும் அண்ணன் பிள்ளைகளையும் எடுத்துட்டு ஆரான்லேருந்து வராரு. அவருடைய அப்பா பேர் தேராகு. அவர் அங்க வயதாகி மரிக்கிறார். அப்போ அங்க மரிக்கும்போது, அப்போ விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு 75 வயது. அவரை அழைத்து இப்போ ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். அவரை பல்வேறு சோதனைகளின் மூலம் தகுதியாக்கின பின்பு ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தத்தை அவரிடத்தில் செய்கிறார். அதை தான் இப்போ நாம வாசிக்கலாம். அன்பானவர்களே, ஆதியாகமம் 12:2-3 வாசிக்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியிலுள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இது முதல் வாக்குறுதிங்க. அப்போ அவர் ஆசீர்வதித்து, அவர் ஆசீர்வதிக்கிறவங்களையும் அவரை சபிக்க, இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம். இங்கு சந்ததி என்ற சொல்லானது வித்து என்றது நம்ம ஆங்கிலத்தை ஷீட்னு பார்த்தோம். ஆபிரகாமுக்கு 99 வயதும் சாராளுக்கு 90 வயதும். அப்போ அவ்வளோ வயதாகி கூட பிள்ளை இல்லாம இருந்தாங்க. அப்போ பாருங்க, மீண்டும் ஒரு பெரிய வாக்குறுதியை மறுபடியும் கொடுக்கிறாரு. அது ஆதியாகமம் 17:16 17 வாசிக்கலாம். நான் அவளை ஆசீர்வதித்து
அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்குத் தாயாகவும், அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, பாருங்க, ஒரு இயல்பு தான். இந்த ஆசீர்வாதம் குறித்து ஆபிரகாம் உண்மையிலே ஒரு நகைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா, அது எப்படி இருக்குனாக்கா, இந்த வயசுல, அதாவது உடல் தளர்ந்து போயிடுச்சு. இப்போ சாராளுக்குரிய பெண்களுக்குரிய அந்த காலமும் அதனுடைய இதுவும் நிறைவேறிடுச்சு. அது கடந்து போயிடுச்சு. அப்போ தேவன் சொன்னது போலவே என்ன நடந்தது? இதெல்லாம் ஒரு நம்பிக்கையற்ற ஒரு செயலா இருந்தாலும், ஆனா அவங்க வேற ஏதோ திட்டம் வச்சிருப்பாரு அப்படின்றத அவங்க எந்த வகையிலும் நம்பிக்கைய அவங்க மட்டும் விட்டுக் குடுக்கல. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு அவருக்கு பிறந்தபோது அவருடைய விசுவாசம் தன் ஒரே மகனையே, அப்ப பாருங்க, அந்த 100 வயசுல அந்த உடல் தளர்ந்தபோது சாத்தியமே இல்லாத பட்சத்துல, அத சாத்தியமா அவருக்கு ஒரு பிள்ளை பிறக்கும்போது, அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா, அந்த ஒரே பிள்ளை மேல எவ்வளோ பாசம் இருக்கும். ஆனா, அதாவது பிள்ளை சந்ததியே பெற முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த பிள்ளை பிறக்கும்போது எவ்வளோ உயிரா இருக்கும். ஆனா, அவருடைய விசுவாசம் தன் ஒரே மகனே பலியிடும் அளவுக்கு உயர்ந்ததுங்க. அதத்தான் இப்ப நாம வாசிக்கலாம். ஆதியாகமம் 22 1லிருந்து 2லிருந்து 3. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக்கொண்டு மோரியா தேசத்திற்குப் போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் மேல் ஒன்றில் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிகளை கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். பாருங்க, இப்போ நீ புறப்பட்டு போய் தகன பலி இடு அப்படின்னா, தகனம் என்றால் என்னன்னாக்கா, ஆட்டினுடைய கழுத்த அறுத்து அதனுடைய உடலை அப்படியே நெருப்புல போட்டு அப்படியே எரிக்கிறது. அதான் எரிபலி சொல்லுவாங்க. அது மாதிரி அவருடைய, அதாவது அவருடைய தந்தை, அதாவது வந்து ஆபிரகாமுடைய பிள்ளை, அது மாதிரி பலியிடு, தகன பலியிடுன்னு சொல்றார். அப்போ அவர் சரின்ட்டு புறப்பட்டு போனா கூட பரவாயில்ல. அதுக்கு என்னென்ன தேவை, பலிக்குரிய என்னென்ன தேவை, அதுக்குரிய அந்த நெருப்புக்குரிய கட்டைகள், அதுக்குரிய எல்லா எக்யூப்மெண்ட்டும், எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கிட்டு கழுதை மேல சேனாது மேல சீட் போட்டு உட்கார வச்சு பையனை கூட்டிட்டு போறார். அப்போ பாருங்க, அப்போ எல்லாமே ஒரு அந்த பலிக்குரிய எல்லா தேவைகளுக்கும் துணிஞ்சு அவர் போறாரு. ஆனா இது வந்து எப்பேற்பட்ட ஒரு விசுவாசமா இருக்குன்றத அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பாருங்க, ஆதியாகமம் 22:16, நீ உன் புத்திரன் என்றும். இப்போ பாருங்க, அந்த பலிபீடத்துல போயிட்டு படுக்க வச்சு அந்த பிள்ளையும் கேட்டிருப்பான் நிறைய விஷயம். என்னன்னாக்கா, எதுக்கு ஆடிலையே, என்ன இது? அந்த குழந்தை பேசும்போது எப்படி இருந்திருக்கும்? எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா எதை பத்தியும் கவலைப்படல. அந்த பிள்ளையினுடைய கை கால்களை கட்டி, ஸோ தகன பலியிடுறத அந்த பிள்ளை மிரளக்கூடாதுன்றத கண்ணையும் கட்டி படுக்க வச்சு கத்திய தூக்கி வெட்டவே போயிட்டார். நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால், அதனால அதை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு பாருங்க. இதுதான் 3வது வாக்குறுதி. பாருங்க, ஆதியாகமம் 22:17-18, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று, உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். பார்த்தீங்களா? எப்பேற்பட்ட ஆசீர்வாதம்! இதில் பார்த்தீங்கன்னாக்கா 2 ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமுக்கு தான் கொடுக்குறார். இதை வந்து நீங்க கவனத்தில் வைங்க. வரக்கூடிய விஷயங்களை நம்ம இதை பார்க்கலாம். பாருங்க,
வானத்து நட்சத்திரங்களைப் போலவும், இது ஒரு பிளஸ்ஸு. கடற்கரை மணலைப் போலவும், இது ஒரு 2 பிளஸ்ஸுமே உன்னுடைய சந்ததியிலேருந்து தான் வருவாங்க. இதை எப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயமே இருக்குங்க. சரி, பெரிய வாக்குத்தத்தத்தின் ஏதேனில் சொல்லப்பட்ட அந்த வித்து ஆபிரகாமின் சந்ததியே என்பது இதிலிருந்து தெளிவா இருக்கு இல்லையா? இவ்வாக்குத்தத்தத்தின்படி விழுந்து போன மனுகுலம் அனைத்திற்கும் இச்சந்ததியின் மூலம் தான் விடுதலை, பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுதலை கிடைக்கும் என்பது உறுதியாகிறது. எப்படி என்பதில்தான் தேவ திட்டமே அடங்கியிருக்கு. அதை வரக்கூடிய காலங்களில் நாம் கூடுதலாக பார்க்கலாம் அன்பானவர்களே. அப்போ அவருடைய திட்டத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சுருக்கமாக பார்க்க போனாக்கா, அந்த திட்டமே எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆபிரகாம்லேருந்து ஈசாக்குலேருந்து யாக்கோபுலேருந்து இப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்போது போய்கிட்டே இருந்தது யூதா தலைமுறையிலேருந்து இப்படியே போயிட்டே இருக்கும்போது, ஒரு மனித குலத்தை நம்ம சந்ததியை முன்கூட்டியே அவர் நம்மளை மனசில் நினச்சிருக்காருன்றதுக்கு வேத வசனங்கள்லாம் நிறைய ஆதாரம் இருக்குது. இதை மனசில் வச்சுக்கோங்க. சரி, அதுக்கு முன்னாடி அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாருன்றத கவனிங்க. எபிரேயர் 6:13-18 வாசிக்கலாம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். இந்த 2 ஆசீர்வாதமும் பெற்றுக்கொள்ளும் சந்ததி நாம் தாம். ஒரு வகுப்பார் பரலோக, அதாவது நட்சத்திரம் போன்ற அந்த அதாவது வானத்தில் நட்சத்திரம் இருக்கும், அந்த ஒரு ஆசீர்வாதம் எதை குறிக்குது? அதே நேரத்தில் கடற்கரை மணல் என்ற ஆசீர்வாதமும் நம்ம ஒரு காலகட்டத்தில் இந்த 2 ஆசீர்வாதமும் நிறைவேற போகுதுன்றதான் அப்போஸ்தலன் பவுல் இங்கே சொல்றார். அப்போ இப்படி இருக்க ஆபிரகாம் கூட ஈசாக்கு தனக்கு பிறந்தவுடன் அவரே அச்சந்ததி என நினைத்திருக்கலாம் இல்லையா? அப்போ அந்த சந்ததியிலேருந்து அந்த வித்து சீக்கிரமா ஒரு மீட்பு கிடைக்கும்னு நினைச்சிருக்கலாம். ஆனா ஆபிரகாமின் மரணத்துக்கு பிறகு இதே வாக்குறுதியை ஒரு பகுதியை தேவன் ஈசாக்கு இடத்திலும், மற்றொரு பகுதி, அதாவது ஒரு பகுதி என்று என்னன்னு பார்த்தீங்கன்னா வானத்து நட்சத்திரம் மட்டும், மற்றொரு பகுதியை பார்த்தீங்கன்னா அந்த வாக்குத்தத்தம் பிறகு யாக்கோபிடத்தில் அதே விதமாக சொல்லி கடற்கரை மணலை போல இருக்கும். மற்றொரு வாக்குறுதியினால் அச்சந்ததியானது அவர்கள் இருவரும் இல்லை என்பது தெளிவா இருக்கு இல்லைங்களா? அப்ப பாருங்க, ஒரு சந்ததியை கூப்பிட்டு என்ன சொல்றாரு? வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்கிடம் ஒரு வாக்குறுதியை தான். இப்போ நம்ம ஆபிரகாம் கிட்ட 2 வாக்குறுதியை பார்த்தோம்ல. ஆனால் ஈசாக்கிடம் ஒரு வாக்குறுதி தான் சொல்லுவார். யாக்கோபு கிட்ட ஒரு வாக்குறுதியை சொல்லுவார். அதை நம்ம மனசில் வச்சு படிக்கலாம். அன்பானவர்களே கவனிங்க. ஆதியாகமம் 26:5. இது யார்கிட்ட சொல்றாருன்னா ஈசாக்கிடம், அதாவது ஆபிரகாமின் மகனாகிய ஈசாக்கிடம் சொல்றார். நான் உன் சன்னதியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அப்போ பார்த்தீங்கன்னா யாக்கோபுல இருந்து ஒரு சந்ததி. அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? கடற்கரை மணல் ஈசாக்கிடம் சொல்லப்படலை. ஆதியாகமம் 28:14 பார்த்தீங்கன்னாக்கா உன் சந்ததி, அதாவது யாக்கோபு கிட்ட சொல்றார், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். அதாவது யாக்கோபு யாருன்னாக்கா ஆபிரகாமுடைய பேரன். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரப்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். பூமியில இன்னைக்கு எத்தனை இனத்தார் இருக்கிறாங்க, அத்தனை இனத்தாரும் ஆசீர்வதிக்கப்படும் என்பது தாங்க இந்த வாக்குறுதியினுடைய திட்டம். சரி, ஆபிரகாமுக்கு மட்டுமே இருவகை சந்ததியின் வாக்குறுதி, அதோடு பூமியில் ஜாதிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்னும் வாக்குறுதி ஆதியாகமம் 2:17-18 நம்ம வாசிச்சோம். அப்போ 2 வகையான பூமியின் உள்ள, அதாவது வாக்குறுதி ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது என்னும் போது, இதே வாக்குத்தத்தம் அநேக வருடங்களுக்கு பிறகு மீண்டும் சங்கீதம் 105
8லிருந்து 11 ஒரு வாக்குறுதி குடுக்குறாரு. இந்த வாக்குறுதியில பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. அதனால இத நம்ம படிக்கலாம் அன்பானவர்களே. இத பாருங்க, 1000 சங்கீதம் 105, 8, 10. 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும், ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையும், அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். இதை யாக்கோபுக்கு பிரமாணங்களாகவும், இஸ்ரவேலருக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி. இப்போ இந்த விஷயத்த நீங்க கவனிக்கும்போது 1000 தலைமுறைக்கென்று. அப்ப பார்த்தீங்கன்னாக்கா, ஆபிரகாமுடைய சந்ததியிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 4000 வருடம் அவருக்கு குடுத்த அந்த வாக்குறுதியில, ஒரு தலைமுறைக்கு 100 வெர்ஷன் போட்டா கூட 40 தலைமுறை தான். ஆனா 1000 தலைமுறைக்கென்று அவருக்கு கீழ்ப்படுகிறவங்களுக்கு 1000 தலைமுறைக்கு, அவருக்கு கீழ்ப்படியாதவங்களுக்கு 4 தலைமுறை நான் விசாரிப்பேன். எனக்கு கீழ்ப்படுகிறவங்களுக்கு 1000 தலைமுறை வரைக்கும் ஆசீர்வாதத்திலே கட்டளையிட்டு வாக்கையும் ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையும், இப்படி ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் பார்க்கும்போது இந்த சந்ததி எல்லாம் கடந்து போகுது. அப்போ கடந்து போகும்போது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நம்ம வரோம். யாக்கோபுடைய மகன், அதாவது அவருக்கு பின் 12, அதாவது யாக்கோபுக்கு பின் 12 மகன்களில் ஒருவராகிய யூதாவிடம் அவர் அப்பா, அதாவது யாக்கோபு சொல்றாரு. அவர் செய்த ஆசீர்வாதத்தை இப்ப நாம கவனிக்கலாம் அன்பானவர்களே. பாருங்க, ஆதியாகமம் 49, 8, 10. யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன், நீயே உன் கரன் உன் சத்துருக்களிடையே பீடாரியின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உனக்கு முன் பணிவார்கள். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாயப்பிரமாணிகள் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். இந்த யூதா சந்ததி தாங்க இன்றைய காலகட்டத்தில் நாம பார்க்குற இஸ்ரேல். இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 1ஆம் உலகத்துல அந்த நெப்லன்ஸ், அதாவது வந்து தேவதூதர்கள் மூலியமா, அதாவது நெப்லன்ஸ், அதாவது ராட்சசர்கள் உருவாகி அந்த சந்ததி அழிஞ்சு, இப்ப 2ஆம் தலைமுறையில இப்ப யூதா வம்சத்திலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட நிறைய தலைமுறை போது. ஆனா, அந்த வித்து தாவீதின் மூலியமா சொல்லப்படுது. அப்ப பாருங்க, சாத்தான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அந்த வித்த கொல்றதுக்கு. அப்போத்துலேருந்து நிறைய தீர்க்கதரிசிகளையும், அது சொல்றவங்களையும், அத அதுக்குரியவங்களையும் அவங்க மனநிலைய மாற்றி, அவங்கள கெட்டு போக வச்சு, பலவிதமான அந்த பதிவுகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அவ்வளோ தந்திரமா சாத்தானுடைய செயல் திட்டங்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அத வந்து அழிக்கிறார். சரி, அத குறிச்சு நாம இப்போ கூடுதலா சுருக்கமா பார்க்கலாம். ஒருவேளை ஆபிரகாமின் சந்ததியில் யூதா வம்சத்தில் வரவேண்டியதாக இருந்திருக்கலாமோ? அப்போ ஆனா பல தலைமுறை கூட கடந்திருக்கு. இல்லைங்களா? அப்போ முதலாவது நாம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஸ்ரீயின் வித்து என்றால் என்ன என்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். இத ஆழமா ஆராய்ந்து பார்க்கும்போது, இதனுடைய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அதாவது புருஷன் இல்லாமல், நல்லா கவனிங்க. ஒரு துணையே இல்லாமல், ஆண் துணையே இல்லாமல், ஸ்திரீயின் மூலம் உருவாக்கும் வாரிசு ஆகும். இதுதான் அப்போஸ்தலன் பவுல் எழுதும்போது கலாத்தியர் 4:5 இத பதிவு செஞ்சிருக்காரு. அன்பானவர்களே, தயவாக அத வாசிக்கலாம். கவனியுங்க. கலாத்தியர் 4:5 காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்மானவராகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். பார்த்தீங்களா? இப்போ இதில சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, காலம் நிறைவேறின போது. அப்போ எல்லாரிடம் தான் ஸ்திரீனிடத்தில் பிறக்கிறார். எல்லாரும் தான் பெண்ணிடத்தில் பிறக்கிறாங்க. ஆனா இங்க ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவர்னாக்கா, இந்த நியாயப்பிரமாணத்த கட்டளைகள் கொடுக்கிறது வந்து ஒரு பெரிய சரித்திரங்க. பார்த்தீங்கன்னாக்கா, யூதா வம்சத்திலிருந்து அவங்க கிட்டத்தட்ட வந்து யோசேப்ப இது வித்து போடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க எகிப்துக்கு அடிமைகளா போறாங்க. அங்க தான் வந்து இந்த வாக்குறுதி யூதா வம்சத்தில ஏன் குடுக்குறாரு? அப்போ அதுக்கு ஒரு ஏன் அந்த சமாதான கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவருடைய சந்ததியிலிருந்து வரணும்னாக்கா, நெறைய காரணம் இருக்குங்க.
புரியுதுங்களா? ஸோ அதாவது வந்து அந்த சகோதரர்களுக்காக அவர் பரிந்து பேசினது. ஏன்னா தலைமை ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரூபனுக்கு தான். ஏன்னா மூத்தவங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதமே போகணும். அப்போ பார்த்தீங்கன்னா, ஈசாக்கின் முதல் மகனாகிய ஏசாவுக்கு அந்த ஆசீர்வாதம் போகாம, அந்த ஆசீர்வாதத்த நேசிச்ச யாக்கோபுக்கு வந்தது. ஆனா ஏசா அத நேசிக்கல. ஓகேங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னாக்கா, எ யாக்கோபுல 12 குமாரர்கள்ல பார்த்தீங்கன்னா, மூத்தவர் ரூபன். 2வது சிமியோன், 3வது லேவி. இல்லைங்களா? அப்போ இவுங்க வந்து ஏன் வராம அதாவது யூதா வம்சத்தில மட்டும் ஆசீர்வாதம் சொல்றாருனாக்கா, இவுங்க வந்து ரூபன் வந்து என்ன பண்ணிறாரு, அப்பாவின் மனைவியோட தவறு பண்றதுனால அந்த தலைமைய இழக்கிறாரு. 2வது பார்த்தா சிமியும், லேவியும் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது தன்னுடைய தங்கச்சிய கெடுத்த அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த விஷயத்தில அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஒரு ஊரையே கொலை செய்றாங்க. அந்த நபரையும், அந்த குடும்பத்தில இருக்க அந்த ஊரையே கொலை செய்றாங்க. ஸோ விருத்த சேதனம் பண்ண வச்சு, அந்த வழியில இருக்கும்போது. அப்போ இந்த மாரி ஒரு தவறெல்லாம் செஞ்சு அதாவது வன்முறையில ஈடுபட்டதுனால, அவங்க தலைமை ஸ்தானத்தை இழக்கிறாங்க. அப்போ யூதாவும் கூட பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ அவரு எப்படி பேசுறாருனாக்கா, இந்த மாரி நெறைய பதிவுகள் இருக்கு. அதாவது சகோதரர்களுக்காக, அப்பாவுக்காக பரிஞ்சு பேசுறாரு. இன்னைக்கு கூட நம்ம கிறிஸ்து கூட பார்த்தீங்கன்னாக்கா, நமக்காக இல்லைங்களா? நம்ம செய்ற தவறுகளுக்காக, நம்மளுடைய பிரயாசங்களுக்காக, அந்த தவறுகளுக்காக நம்ம வருத்தப்படுற அந்த பிரயாசங்களுக்காக பரிஞ்சு பேசுறார் கடவுள்கிட்ட நம்ம. அப்போ அந்த ஒரு தன்மை யூதா கிட்ட இருந்ததுனா, அவருடைய வம்சத்தில நமக்காக பரிந்து பேசுற இயேசு கிறிஸ்து சமாதான கர்த்தர் வருவார் என்றது தான் அதோடைய இது. அப்போ நியாயப்பிரமாண சட்டங்கள் குடுக்கப்படுது. இப்படியே பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க எகிப்துக்கு போய் நியாயப்பிரமாண சட்டங்கள் குடுக்கப்படுது. அவங்க மீறுதலுக்கு உட்படுறாங்க. அப்புறமா மோசே வந்து பூமியிலே வாழ்ந்தவர்கள்ல மிக சாந்தமானவர். ஆனா, அப்பேற்பட்டு கடவுள்கிட்ட வந்து ஒரு சர்டிபிகேட் வாங்குனவர். பூமியிலே அவனைப் போல் சாந்தமுள்ளவன் ஒருவனும் இல்லை. ஸோ அந்த மாரி இவங்களே இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணிடுறாங்க, கோவப்பட்டு நாம சின்ன கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவோம். ஆனா, அவரு பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்டவர ஒண்ணுமே இல்ல. அந்த மோரிபா அதாவது அந்த மலையில பார்த்து அந்த கன்மலைய பார்த்து பேச சொன்னாரு. பேச சொல்றதுக்கு பதிலா இவரு அடிச்சுட்டாரு. 2வது ஜனங்களையும் என்ன பார்த்துட்டு கலகக்கார சொல்ட்டாரு. ஸோ இந்த ஒரு ஒரு அந்த ஜனங்க அவங்களுக்கு குடுத்த அந்த பிரஷர்னால அவர் அப்படி பேசிட்டாரு. ஆனா, அவர் கானான் தேசத்த பார்க்கவே முடியல. அப்போ இதுலேருந்து என்ன பதிவுனா, சந்ததி ஆனா அவரே சொல்ட்டார். நான் போன என் என் உங்கள் சகோதரரில் ஒருவர் ஒரு தீர்க்கதரிசி. என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசி வரும். அவர் சொல்வதை கேளுங்க. அவர்தான் கிறிஸ்து. இப்படியே கடந்து பல சரித்திரங்கள கடந்து வருதுங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வருடங்களா கடந்து தான் நம்ம எஜமானராகிய இயேசு கிறிஸ்து அந்த வித்தா அப்படின்னு பார்க்கும்போது, வித்தின் தலை என்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அன்பானவர்களே, இப்போ இஸ்ரேலின் பிறப்பு குறித்து கேப்ரியேல் தூதர் அதாவது கிறிஸ்து பிறப்பதைக் குறித்து கேப்ரியேல் தூதர் மரியாளிடம் சொல்லும்போது என்பத நம்ம கவனிக்கலாம். இஸ்ரேல் சிதறடிக்கப்பட்டு யூதா கோத்திரத்தில அந்த பெஞ்சமின் கோத்திரம் 2 கோத்திரம் தான் இருக்கு அங்க. அதுல வந்து அந்த யூதா கோத்திரத்தில வந்து தேவதூதர் கேப்ரியேல் மரியாளிடம் சொல்லும் விஷயங்கள் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். லூக்கா 1:31, 34, 35 இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனைப் பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அதற்கு மரியா தேவதூதனை நோக்கி இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவருக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எண்ணப்படும். அப்ப பார்த்தீங்களா, இந்த வசனத்துல நீங்க பார்க்க போகும்போது, இயேசு கிறிஸ்துவை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவனுடைய குமாரன். இல்லைங்களா? இத வந்து நம்ம மனசுல கொள்ளணும். அன்பானவர்களே, தேவனுடைய சர்வ வல்லமையினால் புருஷன் இல்லாமலேயே ஒரு ஜீவனை தாயின் வயிற்றில் உருவாக செய்ய முடியும் என்பத நாம மறந்து விடக்கூடாது. அப்போ ஏதேன்ல கூட பார்த்தீங்கன்னாக்கா, ஆதாம் கிட்ட இருந்து ஒரு விலா எலும்பை எடுத்து, ஏவாளை பிரித்து, அதாவது அந்த விலாவ பிரித்து ஒரு சிருஷ்டித்தத நம்ம கவனிக்கணும். இன்னைக்கு வந்து சயின்ஸ் டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்லிடுறாங்க, எந்த ஒரு எலும்புலயும் வளரக்கூடிய, ஒட்டக்கூடிய தன்மை
ஒட்டக்கூடிய தன்மையா இருந்தாலும், வளரக்கூடிய தன்மை எந்த எலும்புலயும் கிடையாது. ஆனா, விலா எலும்புல மட்டும் துண்டிட்டு எடுத்துட்டா கூட அது வளர்ந்துடும். ஏன்னா, அந்த இடத்துல வளர்ச்சிக்குரிய அந்த இது இருக்கு. அந்த அதாவது என்ன சொல்லுவாங்க? அது மாரி இருக்கு. அதனுடைய தன்மை இருக்கு. அப்படின்றத இன்னைக்கு சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சாங்க. அப்ப பாருங்க, எங்கே வந்து எ வளருமோ அந்த இடத்துல கரெக்ட்டா கடவுள் எடுக்கிற அந்த பதிவ வந்து எப்படிங்க இது கடவுளுடைய வார்த்தையால தான் சொல்லப்பட்டிருக்குன்றது, அப்போ விஞ்ஞான முன்னேற்றமே இல்லாம எவ்வளோ விஞ்ஞானபூர்வமான விஷயங்கள் இருக்குன்றது தான் இதுல. அது மட்டுமல்ல, ஆ இன்றைய நவீன காலகட்டத்தில கூட மனிதர்களே ஒரு புருஷ துணை இல்லாத, அதாவது பல விஷயங்கள்ல பெண்ணினுடைய உயிர் செல்லில இருந்து மற்றும் உயிரினங்களிலே இருந்து அநேக சந்ததிகளை உருவாக்க சக்தி பெற்றிருக்கும்போது, அதாவது குளோரிங் என்ற ஒரு முறையில பிதாவாகிய தேவனுக்கு இது ஒரு பெரிய காரியமே இல்ல. என்னன்னா என்பத நம்ம விசுவாசம் கொண்டிருக்கணும். இல்லைங்களா? சரி. இப்போ நாம அடுத்த ஒரு வசனத்த வாசிக்கலாம் அன்பானவர்களே. இப்ப பாருங்க லூக்கா 2:10-13 தேவதூதர் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அத்தருணமே பரமசேனையின் திரள் அந்த தேவதூதருடனே தோன்றி அத்தூதருடனே தோன்றி அப்படின்னும்போது, இந்த படத்துல நீங்க பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து பிறக்கிறது மேய்ப்பர்கள். ஸோ மேய்ப்பர்கள்லாம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது, அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு குளிர்ச்சியான பிரதேசமா இருக்காது. குளிர்ச்சியான பிரதேசமா இருந்தாக்கா, அவங்க வெட்ட வெளியில அப்படி இருக்க மாட்டாங்க. அப்போ சரி, அந்த மாரி ஒரு ஒரு கோடைக்காலமா இருக்கலாம். ஆனா இருந்தாலும் தேவதூதர்கள் வந்து சொல்லும்போது, அந்த தேவதூதர்களோட கோடான கோடி தேவதூதர்களும் சந்தோஷப்பட்டு ஒன்றிணைஞ்சு அத சொல்றத காட்சி வந்து, இது என்னன்னாக்கா, யார் இந்த வித்து? ஏன்னா புரியாமல் இருந்த அந்த வித்து இந்த சந்ததியா இருக்குமோ, அந்த சந்ததி பல தொல்லைகள் கொடுத்த சாத்தானுக்கு இப்போது தூதர்கள் அனைவரும் ஒன்று கூடி அதாவது சந்தோஷப்படும்போது, இக்குழந்தையே அந்த வித்து என்பது தெளிவா புரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்போ ஏரோது மூலம், அதாவது ஏரோது என்ற ஒரு ராஜா அந்த காலகட்டத்தில ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியாம். அப்போ அப்போ அந்த ராஜாவாகுறாரு. 2 அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ராஜா வந்து ஒரு தந்திரமா சாத்தான் அவன பயன்படுத்துறார். எப்படின்னாக்கா, அதாவது மோசே பிறக்கும்போது கூட ஆண் குழந்தைங்கள கொல்லணும் அப்படின்ற பதிவு நீங்க படிச்சிருப்பீங்க. அதே மாரி இந்த ராஜா கூட அவர் ஒரு ராஜாவா வரப்போறார்ன்னா, இவருக்கு போட்டியா ஒரு ராஜா வருவாரோ, இவருடைய சந்ததி இல்லாம அவர் ராஜா ஆயிடுவாரோ, அத வளரக்கூடாது அப்படின்ற அந்த மனிதனுடைய சுயநலத்தையும், அப்போ இந்த சந்ததி தான் அந்த வித்து அப்படின்றத தேவதூதர்கள் மூலியமா தெரிஞ்சதுனால, அத பிறக்கும்போதே அத கொல்றதுக்கு அந்த ஏரோதுவ பயன்படுத்தி பாருங்க, இந்த மாரி 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகள் அனைவரையும் கொலை செய்ய தூண்டப்பட்டு, அவ்வித்தை அழிக்க முற்படும்போது, தேவன் ஆச்சரியகரமாக இயேசுவை காப்பாற்றியதை நாம பதிவில வாசிக்கிறோம் இல்லையா? பின் சாத்தான் அவரை 3 முறை சோதிக்கும்போது கூட, இல்லைங்களா? யூதர்கள் மூலம் சிலுவையில அறைந்து கொலை செய்யும்போது கூட, அவ்வித்தாகிய கிறிஸ்துவை முழுமையாக அழித்து விட்டதாக அவன் அதாவது 3 முறை சோதனை பண்ணி, அப்போ இஸ்ரேல ஜனங்கள் எல்லாம் பயன்படுத்தி, யூதர்கள் எல்லாம் பயன்படுத்தி, அவர கொலை செய்யும்போது என்ன எண்ணியிருப்பானா, முழுமையா அழிச்சு விட்டதா அவன் நினைச்சிருப்பான். ஆனால் மீண்டும் தம்முடைய அளவில்லா வல்லமையினால் கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். அதத்தான் நம்ம பதிவுல வாசிக்கிறோம். எபிரெயர் 13:20 நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வரப்பண்ணின சமாதானத்தின் தேவன். பார்த்தீங்களா? எபிரெயர் அதே 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் சதையையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. சரிங்களா? நித்திய உடன்படிக்கை. அப்போ நித்தியமான வாழ்க்கைக்காக நமக்காக ஒரு தரம் மரித்து சமாதானத்தின் தேவன், பார்த்தீங்களா?
அனுமதிச்சு அவர் மூலியமா நம்மளை மீட்டு, அதனால் பிள்ளைகள் எப்படி இந்த சந்ததி, அந்த வித்து எப்படி மாம்சமும் இரத்தமும் இருக்கிறாரோ, இயேசு கிறிஸ்துவும் பரலோகத்தில் ஒரு பிரதானமான தேவதூதராக இருந்தாலும் அவருடைய கருவை மரியாளின் கருப்பையில கடவுள் மாத்தினது மூலமா தான் வரும் மாம்சமும் இரத்தமும் உடையவராக இருந்தாரு. அவர் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உறவு கொண்டு பிறக்கவில்லை. அப்போ கடவுளுடைய ஆவியினால் ஒரு பெண்ணால் கன்னி பெண்ணை பயன்படுத்தி அதன் மூலியமாக அந்த ஸ்திரீயின் வித்தாக தலையாக, அப்போ அந்த மாம்சம் எப்படி இரத்தமும் சதையுமாய் இருக்குமோ உடையவரானார். அவரும் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி. அப்போ சாத்தான் இப்போ அழிஞ்சிருக்கிறானா என்றதுதான கேள்வி. சரி, அதை குறித்து நாம் இப்போ பார்க்கலாம். அன்பானவர்களே, அநேகர் சிலுவை மரணம் மூலம் சாத்தான் அழிந்து விட்டான் என்று நம்புகிறாங்க. ஆனால் சாத்தான் இன்னும் உள்ளதை யாராலும் மறுக்க முடியாது என்பது நமக்கு நன்றாக தெரியும், இல்லைங்களா? அவ்வாறெனில் சந்ததி கிறிஸ்துவா? அப்போ அந்த சந்ததி இயேசு கிறிஸ்துவா அப்படின்னும் போது அந்த சந்ததியை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவா சொல்றாரு. கவனிக்கலாம். இந்த வசனங்கள் ரொம்ப முக்கியமானது, கவனிங்க. இந்த ஸ்லேட்ல வர வசனங்கள் எல்லாம் பாருங்க அன்பானவர்களே. கலாத்தியர் 3:16 ஆபிரகாமுக்கும் அவனுடைய சன்னதிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சன்னதிக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. பார்த்தீங்களா? அந்த சந்ததி யாரு? இயேசு கிறிஸ்து தான். பரலோகத்துக்கும் பூமிக்கும் ஏன்னா உயிரோடு இருக்கும்போது இது முதல் நிக்கோதேமு கிட்ட சொன்னார். இது முதல் தேவதூதர் ஏறுகிறதும் இறங்குகிறதும் ஒரு பிரதான தேவதூதராக இருக்கிறதுனால 2 ஆசீர்வாதத்தோடு அந்த கூடிய தலையாக அவர் அந்த சந்ததி கிறிஸ்துவே என்றதை நம்ம புரிதல் கொள்ளணும் அன்பானவர்களே. அதே நேரத்தில் அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த சந்ததி கிறிஸ்து மாத்திரமல்ல. பாருங்க, கீழுள்ள வசனத்தை கவனிங்க. கலாத்தியர் 3:7 29 இதை நம்ம பார்க்கலாம். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளை என்று அறிவீர்களா? பாருங்க, அந்த விசுவாச மார்க்கத்தினாலதான் அந்த விசுவாசத்துக்குரிய விதத்துல ஒன்று நட்சத்திரங்களைப் போல ஆசீர்வாதமும் கடற்கரை போன்ற ஆசீர்வாதமும் அவங்கவுங்க விசுவாசத்தின் வைராக்கியத்தை பொறுத்து அது அன்பின் சார்ந்ததா இருக்கு என்றதுதான் அறியீர்களா? அந்த விசுவாச கீழ்ப்படிதல் அன்பு. ஆபிரகாமின் பிள்ளைகளா இருந்தாக்கா நாமளும் அதாவது விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறியீர்களா அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து கீழே ஒன்று சொல்றாரு பாருங்க. அதுதான் 29. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியராயும். அப்போ கிறிஸ்துவனுடையவர்களானாக்கா ஆபிரகாமின் சந்ததியாயிடுறீங்க. வாக்கு தத்துவத்தின்படியே சுதந்திரமாயும் இருக்கிறீர்கள். அந்த வாக்கு தத்தத்தை பெறக்கூடிய மிகப்பெரிய சுதந்திரராயும் இருக்கிறீங்க என்பதுதான் இதனுடைய தெளிவான புரிதல் வசனத்துல. இதில் சொல்லப்பட்டுள்ள வசனங்கள் மூலம் கிறிஸ்து அந்த சந்ததியாக இருந்தாலும் இன்னும் அநேகர் அச்சந்ததியாக இருப்பதாக அப்போஸ்தலன் பவுல் தெளிவாக விளக்குகிறார். எப்படின்னும் போது அடுத்த வசனத்துல பாருங்க. எபேசியர் 1:22-23 எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றிலும் நம்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். அப்போ ஒரு சரீரத்துல ஒரு தலை பல அங்கங்கள் இருந்தாலும் இப்போ இந்த கை அதை எடுக்க சொன்னாக்கா அந்த சரீரத்தில் இருக்கிற அந்த மைண்டு அங்கே அந்த காலில் சொன்னாக்கா அந்த கால் எழுந்துச்சு அங்கே போகிறதுக்கு இந்த மைண்டு கட்டளையிடும். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த சரீரத்திற்கு தலையாக இருக்கிறதுனால தலையில தான் ஸோ எண்ணிலடங்கா, அதாவது இன்னைக்கு அபூர்ண மனிதர்களே 10,000 கோடி புத்தக தகவல்களை நம்ம அறிவில் பதிவு வைக்கலாமா. இப்படி மாதிரி பல கோடி புத்தகங்கள் அடிக்க ஒரு லைப்ரரியே நம்ம பிரெயினில் கொண்டு வரலாமா. ஸோ அது மாதிரி அது முக்கியமான, அது மட்டும் பிரெயின் மட்டும் தலையில் இல்லை, கண், உயிர் சுவாசிக்கிறதுக்கு மூக்கு,
நல்ல விஷயங்களை பேசுறதுக்கு வாய், காது, இதெல்லாம் வந்து கேட்டு செயல்படுறதுக்கு, கட்டளையிடுறதுக்கு, ஸோ பார்த்து புரிஞ்சிக்கிறதுக்கு, என்ன ஆ ஆலோசனை கொடுக்கறதுக்கு, இது மாரி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த உயிர் விஷயங்கள் எல்லாமே, உயிரோட்டம் உள்ள விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தலையில தான் இருக்கு. அதுதான் கிறிஸ்துவை குறிக்கும். அப்போ அங்கங்கள் எல்லாம் அந்த தலைகளுக்கு, அந்த தலையில இருக்கும் அவயங்களுக்கு எப்படி கட்டுப்படுதோ, நாமளும் உடம்பில் உள்ள அவயங்களா இருக்கிறோம். அதுதான் இங்க சொல்றாரு. அப்போ பாதத்தின் கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லோருக்கும் நிறைவாகிய சாரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்திருக்கிறார் என்னும் போது, கிறிஸ்து தலையாகவும் சபையானது சாரீரமாகவும் உருவகமாக சொல்லப்பட்ட ரகசியம் தெளிவாக இருக்கிறது இல்லையா? இதை பற்றி கூடுதலாக 1 கொரிந்தியர் 12:27 நீங்களே கிறிஸ்துவின் சாரீரமாயும் தனித்தனி அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். இங்க முக்கியமான பாயிண்ட்டை நீங்க கவனிக்க வேண்டும் அன்பானவர்களே. ஆக கிறிஸ்து சபையின் மனித உடலுக்கு உருவாக்கப்பட்டு, பாருங்க, கிறிஸ்து சபை மனித உடலுக்கு உருவாக்கப்பட்டு ஒன்றாக இணைந்து ஒரே சந்ததியாக சித்தரிக்கப்படுகிறது. அப்ப பாருங்க, கீழே உள்ள வசனத்தை பாருங்க. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 14:1 பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையில் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரையும் நிற்க கண்டேன். பார்த்தீங்களா? இப்போ இந்த பதிவு என்ன சொல்லப்படுதுனாக்கா, ஒரு எண்ணிக்கையை குறிப்பிட்டு சொல்லுது. அந்த சாரீர அங்கங்களுக்கு 1,44,000 பேர் என்னும் எண்ணிக்கை இருக்கு. அப்படின்னும் போது பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் காலகட்டத்தில், ஏன்னா அவங்க வந்து அந்த ஒவ்வொரு வம்சமாக அந்த 2ஆம் உலகத்தில் வரும்போது, இயேசு கிறிஸ்து 4000 வருடங்களுக்கு, அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு போருக்காக கிதியோன் காலகட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படும் போது, அதில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 33,000 பேர் வந்தாங்க. ஆனால் திரும்பி போகிற விருப்பம் உள்ளவங்க போயிட்டாங்க. அப்படின்னாக்கா எவ்வளோ மீதி இருந்தாங்க? 10,000 பேர். அதுக்கப்புறமா கடவுள் ஒரு எண்ணிக்கை கொடுக்குறாரு. அந்த 10,000 பேரையும் என்ன சொல்றாரு? போயிட சொல்றாரு. அந்த எண்ணிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா 300. அப்போ இதெல்லாம் வந்து நிழலாக சொல்லப்பட்டிருக்குங்க. இன்னைக்கு நமக்கு நிறைய அதுதான் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்க வசனங்களை நம்ம கவனத்தில் கொள்ளணும். இதனுடைய புரிதலை வரக்கூடிய வசனங்களை நம்ம பார்க்கலாம். அன்பானவர்களே, அப்போ நெற்றிகளில் எழுதப்பட்ட 1,44,000 பேர் நிற்க கண்டேன் அப்படின்னு சொல்லும்போது, கிறிஸ்துவுடனே கூட சபையாக தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் 1,44,000 பேர் என்னும் எண் கொடுக்கப்பட்டதை நம்ம கவனித்தோம். ஏன் இங்கு தரப்பட்டுள்ளது இந்த எண்? இவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுதலானது ஒவ்வொரு கோத்திரத்திலும், பாஷைக்காரரிலும், ஜனங்களிலும், தேசங்களிலிருந்தும் நடக்கிறது. இயேசுவின் மரணம் முதல் இந்த யுகம் முடியும் வரை சபையின் தேர்ந்தெடுத்தல் நடக்கிறது. வாசிக்கலாம் அன்பானவர்களே. வெளிப்படுத்துதல் சுவிசேஷம் 5:9 தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும், பாஷைக்காரரிலும், ஜனங்களிலும், ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு, பார்த்தீங்களா, அவருடைய இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்டு, அதே நேரத்தில் அவங்க எப்படி மீட்டெடுக்கப்படுகிறாங்க, எப்படி அவங்க ஜனிப்பிக்கப்படுகிறாங்க, எப்படி அவங்க புரிந்து கொள்ளப்படுகிறாங்க, எப்படி அவங்க தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்கன்றதை அடுத்த வசனத்தில் பாருங்கள். யாக்கோபு 1:18 அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனாவதற்கு நம்முடைய சத்திய வசனத்தினால், அதாவது நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். அதனால தான் நம்ம எந்த ஒரு விளக்கமாக பார்க்கும்போது வசனத்தோடு நம்ம அந்த விளக்கத்தை புரிந்துக்கணும். அப்போது அந்த சத்திய வசனத்தில் நம்மளை ஜெனிப்பிச்சிருக்கார் என்ற புரிதல் கொள்ளணும் அன்பானவர்களே. ஆம், இவர்கள் தேவனுடைய சிருஷ்டிகளில் முதல் பலனானவர்கள்.
எப்படி என்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்துகிற சுவிசேஷம் 17:14 இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவும் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோட கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றார். அப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த நிழல் எப்படி நிஜமாவது பாருங்க. அந்த நியாயப்பிரமாண அதாவது நியாயாதிபதிகள் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, கிதியோனுடைய காலகட்டத்தில் 33,000 பேர் அழைக்கப்பட்டு அதில் 10,000 பேர், அந்த 10,000 பேர் அழைக்கப்பட்டவர்கள் ஒரு பகுதி, அவங்களுக்குரிய ஆசீர்வாதம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவங்க. அப்போ அழைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு விஷயங்கள் எல்லாமே கடவுளுடைய திட்டங்கள் எல்லாமே புரிதது தான், அதன்படி நடக்கிறது தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு கடைசி வரை உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறவர்கள் என்றால்னா, அப்போ இயேசு கிறிஸ்து வரும் வரை, நம் உயிர் போகும் வரை கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை கடைசி வரை உண்மையாக பற்றுறுதியோடு இருப்பது தான் இதை அடையாளப்படுத்துகிறது அன்பானவர்களே. மேலும் இவர்கள் கிறிஸ்துவின் அடிச்சுவட்டில் நடந்து இவ்வுலகை ஜெயம் கொண்டவர்கள். மேலும் இவர்களை குறித்து வேதத்தில் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்குன்னா, மணவாட்டி, கற்புள்ள கன்னிகை, ஆலயம், பரம எருசலேம், சியோன், பரிசுத்த பர்வதம், பரிசுத்த நகரம், பரிசுத்தவான்கள் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார்கள். பார்த்தீங்களா? ஆக ஆதியாகமம் 3:15, ஆதியாகமம் 12:13 சொல்லப்பட்டுள்ள வித்து அல்லது சன்னதி கிறிஸ்துவும் அவருடைய சாரீரமாகிய சபையுமே என்ற இந்த ரகசியம் தேவனுடைய வேதத்தில் மறைக்கப்பட்டிருக்குங்க. நமக்கு வெளிப்பட்டதை எண்ணும்போது நாம் மிக்க மகிழ்ச்சி அடையணும் இல்லையா? அடைகிறோம் இல்லைங்களா? மேலும் அந்த சாத்தானுடைய அழிவை குறித்து இப்போ நம்ம பார்க்கலாம். அப்போ இதனுடைய புரிதல் என்ன, அந்த ரகசியம் என்ன என்றது நம்ம தெளிவாக உள்வாங்கிக்கணும். அப்போ அந்த வித்துக்குரிய தலை யார்னா, நம் எஜமானராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய கட்டளைகளுக்கு, தலையினுடைய எண்ணங்களுக்கும் கட்டளைகளுக்கு எப்படி உடல் கீழ்ப்படியுதோ அதே மாதிரி சாரீரமாகிய சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும் சபையே இது குறிக்கும் என்பதை அடையாளமாக இதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ளணும். இப்போ நாம் சாத்தானை குறித்து பார்க்கலாம். அன்பானவர்களே, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 16:20 சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமேன். பார்த்தீங்களா? இந்த சமாதான கர்த்தர் தான் என்ன, கடவுள் என்ன வாக்குறு, இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, அதாவது சாத்தானை நசுக்கி போடுவார். பார்த்தீங்களா? அதே நேரத்தில் அதனுடைய தீர்க்க தரிசனத்துடைய முழுமையான நிறைவேற்றம் ஆதியாகமம் 3:15 உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இந்த கடைசியாக சொல்லப்பட்டது 2000 வருஷங்களுக்கு முன்னாடி சிலுவையில் அறையப்பட்டது நடந்தது. இப்போ 2வது வருகையில் அவர் உன் தலையை நசுக்குவாய் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறும் காலகட்டத்தில் நாம் இருக்கும் என்னும் போது, இதை குறித்து நம்ம யோசிக்கும் போது, சிந்திக்கும் போது, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் கடைசி கால பாத அங்கங்களாகிய நம்மூலமாகவே சாத்தானுடைய அழிவு ஆரம்பமாகுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, உடம்புல பல அங்கங்களாக இருக்கிற இதில் இப்போ கடைசி காலகட்டமான்றதுனால பாத அங்கங்கள். அப்போ அந்த பாத அங்கங்கள்லேருந்து தான் அழிவு ஆரம்பமாகுது. இப்போ பாருங்கள், அந்த படத்தில் அந்த பாத அங்கங்க உடம்புல இருக்கிற எல்லா அங்கங்களுமா இருந்தாலும் அந்த பாத அங்கங்கள் தான் என்ன பண்ணுது, அந்த தலையை நசுக்கிறதுக்கு பயன்படுத்துது. அப்போ நம் மூலமாக சாத்தான் அழிவு ஆரம்பமாகிறது. எப்படி என்னும்போது, நாம் சாத்தானை நேரடியாக அழிக்க முடியாது. மாறாக உண்மையான சத்திய வேத உபதேசங்கள் மூலம் அவனுடைய வஞ்சக உபதேசங்களை உலகுக்கு வெளியரங்கமாக ஆக்குவதன் மூலமாக அவனுடைய அழிவு ஆரம்பமாகுதுங்க. சரி, ஆனால்
சபையின் எண்ணிக்கையாகிய 1,44,000 நிறைவடையும் போது மாத்திரமே சாத்தான் முற்றிலும் கட்டப்பட்டு போவதினால் இயேசுவின் மரணம் முதல் இன்று வரை சாத்தானுடைய செயல்பாடுகள் நடைபெற்று வருகிறது இல்லையா? அது மாத்திரமில்ல, கிறிஸ்துவும் சபையும் முழு கிறிஸ்துவாக முழுமை அடையும் போது உலகில் சகல ஜனங்களும் அவர்கள் மூலம் 1000 ஆண்டு அரசாட்சியில் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இதுவே ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட ஸ்திரீயின் வித்து தீர்க்க தரிசன நிறைவேற்றம். எந்த அளவுக்கு சுருக்கமாக முடியுமோ அதை தெளிவாக விளக்கமாக முடிந்த வரைக்கும் சொல்லியிருக்கு அன்பானவர்களே. அப்போது இந்த சபையும் கிறிஸ்துவும் அப்படின்னும் போது அதனுடைய முழுமையான நிறைவடையும், அதாவது அதனுடைய முழுமை அடையும் போது, அப்போது இந்த சாரீரத்திலேருந்து நிறைய பேர் உயிர் தியாகம் பண்ணி கிறிஸ்துவுக்காக மரிச்சிருக்காங்க. அதில் 12 அப்போஸ்தலர்கள் இரத்த சாட்சியாக 10 பேர் இரத்த சாட்சியாக மரிச்சிருக்காங்க. யோவான் சானகர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் கடைசி வரைக்கும் ஒரு 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 தீவில் இருந்தார். இப்படியெல்லாம் அவங்களுடைய இது மாதிரி நிறைய 2000 நூற்றாண்டுகளில் பார்த்தீங்கன்னாக்கா 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எவ்வளோ பேர் கிறிஸ்துவரால் சித்திரவதைப்பட்டு இப்போ நம்ம கடைசி பாத அங்கங்களாக இருக்கிறதுனால, ஸோ நம்மளுடைய நிறைவேற்றத்தில் 1000 ஆண்டு அரசாட்சி ஆரம்பிக்கும். அந்த அரசாட்சியில் பூமியில் இருக்கிற கடற்கரை போன்ற அந்த ஜனங்களுக்குரிய ஆசீர்வாதம் பிரித்து கொடுக்கப்படும். இது இஸ்ரேல் மூலமாக நடக்கும். இது குறித்த ஆசீர்வாதங்களை பற்றி நம்ம வரக்கூடிய காலங்களில் விவரமாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து இந்த பாடத்தை நம்ம முடிக்கலாம். முக்கியமாக ஸ்திரீயின் வித்தாகிய கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவின் சபைக்கும் எதிராக வந்த சர்பத்தின் வித்து யார்? புரிஞ்சுதா? அப்போது முக்கியமாக ஸ்திரீயின் வித்தாகிய கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவின் ப்ளஸ் சபைக்கும் எதிராக வந்த சர்பத்தின் வித்து யார் என்றது நமக்கு தெரியணும் இல்லையா? இப்போது இந்த சபையின் வித்து யாரும் தெரிஞ்சு போச்சு. அப்போது ஸ்திரீயின் வித்து யாரும் தெரிஞ்சு போச்சு. அப்போது இந்த சபைக்கு ஒரு எதிரியா இருக்கால, இப்போது யார் அந்த சர்பத்தின் வித்து என்னும் இந்த இரு வித்துக்களுக்கும் இடையே உள்ள பகைமை என்ன என்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்போது ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட ஸ்திரீயின் வித்து கிறிஸ்துவும் சாரீரமான சபையுமே என நாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். அது மாத்திரமல்ல, கிறிஸ்து தலை, சபை சாரீரம் என மனித உடலுக்கு ஒப்புமைப்படுத்தி பேசப்பட்டுள்ளது. இயேசு யூதர்களை பற்றி பேசும்போது தேவன் தவிர வேறொரு பிதா அவர்களுக்கு இருப்பதாக சொல்கிறார். பார்த்தீங்கன்னாக்கா இப்போது அவங்கள குறித்து இப்போ நம்ம வாசிக்கலாம் ஒரு வசனத்தில், யார் இவங்க என்ன ஆனாங்க என்றதை. யோவான் 8:38 நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்கிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார். கவனிச்சிங்களா? ஆனால் இங்கு யூதர்கள் மாறி இருப்பதை கவனிக்கணும். அதாவது என்னன்னாக்கா சாத்தானின் வித்தாக இங்கே மாறி இருக்கிறாங்க யூதர்கள். சரி, அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 8:41 நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். பார்த்தீங்களா? இஸ்ரேலுகளுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஆனால் அவருடைய பேச்சை அவங்க கேட்கல. அப்போது அவரை மறுதளிக்கிறதன் மூலமாக சாத்தானின் வித்தாக அவங்க இருக்கிறாங்க. அதனால்தான் உங்கள் பிதா அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. எங்களுக்கு தேவன்தான் பிதா அப்படின்றத அவங்க தேவனே அவர்களுடைய பிதா என்று சொல்லும்போது என்றதை நம்ம கவனிக்கணும். ஆனால் அவங்களுக்கு இயேசு விளக்கம் சொல்லும்போது வாசிக்கலாம். யோவான் 8:42-43 இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாயிருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள், ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதினால் இல்லையா அல்லவா அப்படின்றார்.
அவர்கள் தேவனிடம் அன்பு செலுத்தாமலும் அவரை ஏற்றுக்கொள்ளாமலும் இருப்பதினால் இயேசு அவர்களிடம், தேவன் உங்கள் பிதாவாய் இருக்க வாய்ப்பில்லை என்று சொல்கிறார். பின்பு அவர்களுடைய பிதா யார் என்று இயேசு தெளிவாக அடையாளப்படுத்துவதை நாம் வாசிக்கலாம். இன்னொரு வசனத்தில், அதே அதிகாரம் 8, யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தான் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இப்போ ஆதியாகமத்தில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ ஏவாளிடம் பொய் சொல்லியிருக்கிறான் இல்லைங்களா? இப்படி எல்லாரிடமும் தந்திரமா வஞ்சரமா ஏமாத்துறதுல ஆதி முதல் கொண்டு காயினை கொண்டு ஆபேலை கொலை செய்த அந்த ஆரம்ப கொலை முதல் கொண்டு நிறைய பதிவு இருக்குது. இன்றைய வரைக்கும் அவன் அப்படி தான் செஞ்சிட்ருக்கிறான் என்பதை தான் இயேசு கிறிஸ்து இங்கே மேற்கோள் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆம், யூதர்கள் பொய்களின் பிதாவாகிய சாத்தாடின் பிள்ளையாக மாறி இருப்பதை இயேசு இங்கே குறிப்பிடுறாரு. இவ்வாறு யூதர்கள் சர்ப்பத்தின் வித்தாக மாறி தலையாகிய இயேசுவுக்கு பகைஞரானார்கள் என்பதை யூதர்கள்ன்றதை நம்ம கவனத்தில் வைக்கணும். அந்த பகையானது இறுதியில் இயேசுவை சிலுவை மரணத்தில் அடையும் அளவுக்கு வழிநடத்தியது. அப்போ யூதர்கள் இயேசுவை சிலுவையில் அறியும்படி ஆர்ப்பரிச்சாங்க. அப்போ அதை பயன்படுத்தின வார்த்தை பாருங்க. ஒரு கட்டத்தில் அவரை இயேசு கிறிஸ்து ஓசன்னா, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்றத சொன்னவங்க, இன்றைக்கு சாத்தான் பார்த்தீங்களா எப்படி மாற்றி அவங்கள தூண்டுறான். அப்போது தவறான எண்ணம் கொண்டு, தவறாக புரிந்து கொண்டு மற்றும் ஒருத்தரை மீது குற்றம் சாட்டுறதில் அவன், அதாவது தூண்டி விடுறதுல வல்லவன். வாசிக்கலாம். மத்தேயு 27, 23, 25. தேசாதிபதியாகிய, அதாவது அந்த ஒரு ரோம கட்டளை என்னன்னாக்கா, அந்த ரோம சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த நபர், அதாவது குற்றஞ்சாட்டப்படுற நபர், குற்றஞ்சாட்டுற நபர்களுக்கு மத்தியில் அந்த குற்றச்சாட்டப்பட்ட நபர் கூட இருக்கிற ஒருத்தர் சாட்சி சொன்னாதான் அந்த குற்றத்தை விசாரிப்பாங்க. அப்படி இவங்க செயல்பட்டது தான் 12 அப்போஸ்தலர்களில் ஒருத்தராக இருந்த யூதாஸ் கரியோத்து. அவனுக்கு பண ஆசை பிடிச்சிருந்தது இல்லைங்களா? அந்த பண ஆசையினால், அதாவது அவனை பயன்படுத்தி சாத்தான் இந்த மாதிரி இந்த யூதர்களையும் அவருடைய சீஷர்களே ஒருவனான இருந்தலே பயன்படுத்தியிருக்கார். அப்போது அந்த அளவுக்கு அவன் இந்த பகைமையை தூண்டுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் அன்பானவர்களே இந்த விஷயத்தில். அதனால தான் தேசாதிபதி, ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள், அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். கலகம் அதிகமாகுவதனாலே அல்லாமல் தன் பிராயசத்தினால் புரோஜனம் ஒன்றுமில்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லோரும், இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அப்போ பாருங்க, இன்றைக்கு இஸ்ரேல்களை இந்த தண்டனையை கேட்டு வாங்கினா எங்கள் தலைமுறை மேலும் எங்கள் மேலும் இவனுடைய இரத்தப்பழி இருப்பதனால தான் 1845 வருடங்கள் அவங்க ஆசீர்வாதம் பெற்றாங்க. சரித்திரம் எடுத்து பார்த்தாக்கா பைபிள் பதிவுகளில் இருக்குது. ஆனால் அதே மாதிரி ஆசீர்வாதம் பெற்ற அவங்க இந்த இரத்தப்பழி எங்கள் மேலே வரும்போது அதே அளவில் ஆசீர்வாதம், அதாவது சாபம் அவங்களுக்குள்ளே வந்தது. தீத்துராயினால் கிபி 70 அவங்க விரட்டி அடிக்கப்பட்டு பல தேசங்களாக சிதறி போனாங்க. அன்பானவர்களே, இன்றைக்கு யூதா தேசம் 1877 என்னும் மாநாடு, பெர்கேவ் அப்படின்ற ஒரு மாநாட்டினுடைய தலைமை தாங்கினவங்க இந்த ஒரு பதிவெல்லாம் இருக்குது. இதை குறித்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இஸ்ரேல் தேசம் என்னும் பாடத்தில். ஆனால் வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் இதை குறித்து காலக்கணக்கு சம்பந்தமான விஷயங்களை நம்ம பார்க்கலாம் அன்பானவர்களே. அதனால் இவ்வாறு நம் ஆண்டவராகிய இயேசு
ஸ்திரீயின் வித்தினுடைய தலையாகவும் யூதர்கள் சர்ப்பத்தின் வித்தாக இருப்பதையும் இயேசுவோடு அவர்களுக்கு இருந்த பகைமையும் வேத வசனங்களில் தெளிவாக நம்ம பார்க்கிறோம். இவ்வாறு யூதர்கள் இயேசுவினுடைய விரோதிகளாக இருக்கும்போது சாரீரமாகிய சபையின் விரோதி யார்? இதற்கான பதிலை நாம் வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தில். அன்பானவர்களே, மத்தேயு 13:24-26 வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷருக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. அப்போ இந்த படத்துல பார்க்குற மாதிரி களைகளும் விதைகளும் ஒரே மாதிரி பயிர் விளைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு. இந்த உவமையை குறித்து இயேசு விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். அவரே அதை விளக்குறாரு. நிலம் இந்த உலகம் அப்படின்றத அவரை விளக்குறாரு, பார்க்கலாம். மத்தேயு, நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர், அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். பார்த்தீங்களா? அப்போ நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரன் சொல்லும்போது இந்த உவமையின் பொருள் என்ன என்ற முழு புரிதலையும் விளக்கத்தையும் பின்பு நாம ஆராயலாம். ஆனால் இங்கு கோதுமை களைகள் ஒரே நிலத்தில் இருப்பதை நாம் கவனிக்கிறோம் இல்லைங்களா? கோதுமை யாரை குறிக்குது? நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், உண்மை கிறிஸ்துவர்கள். களைகள் யாரை குறிக்கிறது? களைகள் பார்ப்பதற்கு கோதுமை பயிர் போல தோற்றமளித்தாலும் அது போலவே களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர்கள். அப்போ கோதுமையும் களையும் கிறிஸ்துக்குள்ளே இருந்தாலும் இரு வகையான கிறிஸ்துவர்கள் ஆவாங்க. இதுவே இரு விதைகளும் ஒரே நிலத்தில் இருப்பதை குறித்து நாம் பார்க்குறோம். தேவனுடைய பிள்ளைகள் ஆனால் மற்றொரு வகுப்பார் தேவனுடைய பிள்ளைகளை போன்று தோற்றமளிக்கும் சாத்தானின் பிள்ளைகள். எப்படி என்னும்போது நீங்கள் கேட்கலாம், எப்படின்னா யூதர்கள் தேவன் தங்களுடைய பிதா என்று எண்ணியிருந்தாங்க. ஆனால் இயேசுவையும் அவருடைய உபதேசங்களையும் விரோதித்தாங்க. அதன் மூலம் உண்மையில் தேவன் அவர்களுடைய பிதா இல்லை என்பதை வெளிப்படையாக இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டு சொன்னார். அதுபோல கிறிஸ்துவர்களும் தங்களை கிறிஸ்துவர்களுக்குரியவர்கள் என்று நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் இவர்கள் உண்மை கிறிஸ்துவர்களை, அதாவது உண்மை பைபிளில் இருக்கிற விஷயங்கள் இப்படி இருக்கு, இதில் இருக்கிற உண்மைகள் பாருங்க, நாம் நம்பிட்டு இருக்கிற விஷயங்கள் தவறாக இருக்கு சொல்லும் போது அதைத்தான் என்ன சொல்றாங்க? அதாவது வேத வசனத்தை கவனம் செலுத்தாமல் இவ்விதமாக கிறிஸ்துவர்களுக்கு மத்தியில் இந்த பகைமை இருக்கும். அதாவது உண்மை கிறிஸ்துவர்களுக்கும் பேர் அளவுக்கு கிறிஸ்துவர்களுக்கும் இடையே இந்த பகைமை இருக்கும். அப்போ உண்மை கிறிஸ்துவர்கள் வேத வசனத்தை சார்ந்திருப்பாங்க. பொய் கிறிஸ்துவர்கள், அதாவது அவங்களெல்லாம் அவங்க பாரம்பரியமாக நம்பிக்கிட்டு இருக்கிற அந்த கோட்பாடுகள் பாரம்பரியங்கள் மேலே அவங்க நம்பிக்கை வச்சுருப்பாங்க. அப்போ இதுதான் களைகளும் விதையும் அப்படின்றத, இந்த பகைமையை குறித்து அதன் முடிவை குறித்தும் இனி வரும் காலங்களில் இதை குறித்து நம்ம விவரமாக பார்க்கலாம். இது எவ்வளோ சுருக்கமாக முடிக்க முடியுமோ முடிச்சிருக்கேன். இதை நீங்கள் தியானிக்கவும், அதே நேரத்தில் தேவன் தாமே நம் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து மூலமாக கிருபை புரிவாராக. அன்பானவர்களே, ஆமீன்.